ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ரீசெண்டாக குக்வேர் செட் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் வந்து அன்பேக் பண்ண போகிறேன். ஆன்லைனில் குக்வேர் செட்லாம் ஆர்டர் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்பயுமே நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லைனா இங்கே நிறைய ஹைப்பர் மார்க்கெட்டில் ஆஃபர் போடுவாங்க, அங்கே வாங்குவேன். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்தது, அதனால தான் அதை வாங்கினேன். இது வினோத் பிராண்ட், இந்தியாவில் மேட் பண்ணது. இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த ஒரு 2 செட்டு வந்து இந்த பிராண்ட்லேயே வாங்கியிருப்பேன். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த பிராண்ட் ஆன்லைனில் கிடைக்குதுன்னு யோசிக்காமல் வாங்கிட்டேன். இதில் டோட்டலாக 4 செட்டு வருங்க. இதில் ஃபர்ஸ்ட் இது வந்து சாஸ் பாட். இது கரெக்டாக 3.8 லிட்டர் பிடிக்கும். கிட்டத்தட்ட 4 லிட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரைஸ் கூட இதில் வடிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பிரியாணி பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நிறைய பேருக்கு குழம்பு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் 2 செட்டு வச்சிருந்தேன் இதே பிராண்ட்லன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை விட வந்து இது கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்தது. பேஸ்மெண்ட் வந்து 4 செட்டுக்குமே சாண்ட்விச் பேஸ்மெண்ட் தான். சமைக்கும் போது அடி பிடிக்காது, அப்படியே நான்ஸ்டிக்ல சமைக்கிற மாதிரியா இருக்கும். 3 செட்டுக்கு மட்டும் மூடி கொடுத்துருப்பாங்க, அதுவுமே ஸ்டீல்ல இருந்தது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்த செட்ல வந்து கிளாஸ் லெட் தான் இருந்தது. அதுல ஒண்ணு வந்து விளையாண்டு உடைச்சிட்டாங்க என் பசங்க. அதனாலேயே மெயினா அந்த மூடியை பார்த்ததும் சந்தோஷமாயிருச்சு. நீங்க நினைச்சாலும் அதை உடைக்க முடியாது. அடுத்தது வந்து சாஸ் பேன். இதோட ஹேண்டில் கிரிப்புமே வந்து ஸ்டீல்ல தான் இருக்கும். இதுன்னு இல்ல, எல்லா மாடல்லுமே வந்து ஹேண்டில் கிரிப் வந்து ஸ்டீல்ல தான் வரும். சுடாதான்னு கேட்டீங்களா? கண்டிப்பா சுடாது. அந்த எட்ஜ் வரைக்கும் வந்து சுடாது. அதுக்கு முன்னாடி ஹேண்ட் கொண்டு போனோம்னா சுடும். இந்த இது பெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்ததுல வந்து சைட்ல இருக்கிற அந்த பிளாஸ்டிக் டைப்ல இருந்தது வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கு இது மாதிரி வாங்கிட்டோம்னா சிலிக்கான்ல வந்து நிறைய கிரிப், ஹேண்டில் கிரிப் இருக்கு, கிளவுஸ் இருக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ் பேன் வந்து 2.1 லிட்டர் போட்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 லிட்டர் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கடாய். மெயினா இந்த குக்வேர் செட்ல வந்து எனக்கு பிடிச்சு வாங்கினது வந்து கடாய் இருந்ததுனால. இந்த மாதிரி குக்வேர் செட்ல வந்து கடாய் வரவே வராது. ஒன்று அதே மாதிரி இந்த சாஸ் பாட் மாதிரி ஒவ்வொரு சைஸ்ல சின்னது, கொஞ்சம் மீடியம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த செட்ல எது ஒவ்வொரு ஐட்டம் தேவைப்படுமோ அது மட்டும் இருக்கும். இதுக்குமே வந்து ஸ்டீல்லையே ஆன லிட் அதோட பேரா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல இருக்கிற ஹோல்டிங் ஹேண்டில் கூட வந்து ஃபுல்லா ஸ்டீலா தான் இருக்கும். இந்த கடாய் வந்து 1.8 லிட்டர் அப்படின்னு போட்டிருந்தது. 4 பேருக்கு குக் பண்றதுக்கு வந்து இந்த செட் வந்து கரெக்டா தான் இருக்கும். இந்த செட்டோட லாஸ்ட் பீஸ் ஃப்ரை பேன். இதுக்கு மட்டும்தான் லிட் இல்ல, மற்ற 3 பீஸ்க்குமே லிட் கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த லிட் வந்து இதுக்குமே வச்சு பார்த்தோம்னா செட் ஆகும். இதோட லிட்டர் வந்து மென்ஷன் பண்ணல, ஆனா இது 20 சென்டிமீட்டர் அகலம் இருந்தது. சைட்ல அதோட ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஓரளவு வந்து ஏதாவது ஃப்ரை பண்றதுக்கு, ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குமே சேம் ஸ்டீல்ல ஆன ஹேண்டில் கிரிப், நல்லா வெயிட்டா இருந்தது. நீங்க பிக் ஃபேமிலி 6 பேருக்கு பெரியவங்களுக்கு வந்து சமைக்கணும் அப்படின்னா இது ஃபிட் ஆகாது. சொல்ல போனா நான் வாங்கின பிரைஸ்க்கு இதை நான் குறைய சொல்லக்கூடாது, அவ்வளோ கம்மியா வாங்கினேன். நம்ம ஊர்ல அமேசான்ல 3800 அப்படின்னு போட்டிருந்தது. சேம் செட்டு தான். ஆஃபர் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 300-200 வந்து ஆஃபர்ல கம்மியாகும். இங்கேயுமே திட்டத்திட்ட அதே பிரைஸ் தான். 147 dirham போட்டிருந்தது. ஒரு 15% வந்து ஹோம் அப்ளையன்சஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் கூப்பன் கோடு வந்து ஹோம் பேஜ்ல இருந்தது. அதை தான் யூஸ் பண்ணேன். இதை வந்து ஒவ்வொரு செல்லர் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அமேசான் வேர் ஹவுஸ்னு அங்கிருந்து டைரக்டா வரும். அங்கிருந்து வர பிரைஸ் வந்து 112 dirham இருந்தது. நான் கூப்பன் அப்ளை பண்ணி எனக்கு வந்து அமௌண்ட் வந்து 95 dirham, 2100 ரூபி. நம்பவே முடியல. ஒரே ஒரு ஸ்டாக் தான் காட்டுச்சு. யோசிக்கவே இல்லை, உடனே புக் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிட்டு ஒரு பயம், அவ்வளோ கம்மியா கொடுக்குறாங்களே எதுவும் டேமேஜ் இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு சின்ன கீரல் கூட இல்ல, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூம்ல போய் வாங்கலாம்னு ஒரே டைரக்ஷன்ல யோசிக்காம சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து ஆன்லைன்ல பார்க்கலாம். நமக்கு வந்து கம்மியா கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு ரிட்டர்ன் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். பை, தேங்க்யூ.